அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அட்சய திருதி அன்று நம் தங்க நகை வாங்க வேண்டிய நேரம், அட்சய திருதி அன்று எந்த பூஜை நாம் செய்ய வேண்டும், ஒருவேளை உங்களால் தங்க நகை வாங்க முடியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும், எந்த பொருள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அட்சய திருதியை என்றைக்கு வருகின்றது அப்படின்னா மே மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு அட்சய திருதி வருகின்றது. மிகவும் சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது. எந்த நேரத்தில் நம் தங்க நகை வாங்கினால் நமக்கு பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தங்க நகை வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் கிடையாது. இந்த நாளன்று எதற்காக நம் தங்கம் வாங்கினால் பெருகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நாள் அட்சய திருதி அப்படின்னாலே அல்ல குறையாமல் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நமக்கு ஒரு பொருள் வாங்கினால் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு தங்கத்தில் போயிட்டாங்க. நிறைய பேர் நம்ம தானம் செய்தாலே போதும், நமக்கு நல்ல ஒரு புண்ணியங்கள் கிடைக்கும். நமக்கு தானம் செய்வதற்கான நல்ல சூழ்நிலையை நமக்கு கடவுள் அமைத்து கொடுப்பார். அதனால் எல்லாமே நமக்கு அந்த நாள் செய்வது ரொம்ப சிறப்பு தான். நகை வாங்கலாம், பொருள் வாங்கலாம், மற்றும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களும் அந்த நாள் கூட வாங்கலாம். முக்கியமாக பொருள் என்னென்ன வாங்க வேண்டும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். தங்க நகை வாங்க வேண்டிய முக்கியமான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றதனால் நீங்கள் சுக்கிர ஹோரையில் வாங்குவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 100% உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏற்கனவே நம்ம தங்க நகை வாங்குகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் வாங்குறது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய நாள் நமக்கு அட்சய திருதியே வருகின்றதுனால கூடுதல் சிறப்பு. திருத்தியே அப்படிங்கிறதுனாலே பெருகிறது தான் அர்த்தம் நமக்கு. அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னா மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சுக்கிர ஹோரை அந்த நேரத்தில் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். மற்ற நேரம் எந்தெந்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தலாம். காலை 9:30 to 10:30 மிகவும் சிறப்பான நேரம். அதற்கப்புறம் 12:30 to 1:30 இந்த 2 நேரம் மிகவும் சிறப்பான நேரம். சுக்கிர ஹோரை மதியம் 1 to 2 மற்றும் இரவு 8 to 9 இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வாங்குறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். வாங்கி பாருங்கள். ஒரு கிராம் நம்ம வெள்ளியாவது வாங்கலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கலாம். நம்ம நகை பவுன் கணக்கில் தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ஏதாவது சின்ன மூக்குத்தி அல்லது சின்னதாக ஒரு நாணயம், வெள்ளி நாணயம் கூட நீங்கள் வாங்கலாம். உங்களால் என்ன முடியுதோ வாங்குங்க. இல்லை எதுவுமே வாங்க முடியலைங்க அப்படி இருப்பவர்கள் கூட நீங்கள் அந்த நாள் அந்த நேரத்தில் காலை 9 to 10:30 மதியம் 1 to 2 இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்லுப்பு பாக்கெட்டும் மஞ்சள் வாங்குவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். மற்றும் நம்ம மேலும் ஒரு சில பொருட்கள் எக்ஸ்ட்ரா வாங்கலாம். மல்லிகைப்பூ அந்த நாள் வாங்கலாம். வெள்ளை நிறத்தில் பச்சரிசி நம்ம வாங்கலாம். இதெல்லாம் வாங்குவது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நமக்கு. முடிஞ்சளவு மஞ்சளாவது ஒரு பாக்கெட் வாங்குங்க. மஞ்சளும் கல்லுப்பு இது போதும் உங்களுக்கு. எதுவுமே செய்ய முடியாதவர்கள் பூஜை அறையில் நம்ம சுவாமிக்கு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. விளக்கேற்றி வைத்துட்டு வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் கல்லுப்பு கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம், ஒரு கிண்ணத்தில் வைத்தா கூட போதும். வைத்துட்டு ஒரு பேப்பரில் ஸ்வர்ணம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி ஒரு மஞ்சள் நிற துணி அல்லது வெள்ளை நிற துணியில் வைத்து நீங்கள் சுவாமி பாதத்துக்கு முன்னாடி வைத்தாலே போதும். நல்ல ஒரு தங்க நகை உங்களுக்கு சேர்கிற யோகத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். மகாலட்சுமி பூஜை செய்யலாம், சுக்கிர பகவான் பூஜை செய்யலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ பூஜை செய்யலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். குபேர பூஜை செய்யலாம். இந்த நாளன்று செய்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். என்னென்ன பொருட்கள் நம்ம பூஜையில் வைக்க வேண்டும் கட்டாயமாக அப்படின்னா கல்லுப்பு, மஞ்சள், பிறகு வெல்லம் வைக்கலாம், பச்சரிசி, கொஞ்சம் மல்லிகைப்பூ. சுவாமிக்கு அலங்காரம் செய்துக்கோங்க. மல்லிகைப்பூவால் அலங்காரம் செய்துட்டு வீட்டில் இருக்கிற நகை படம் கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஒரு தட்டில் வைத்து சுவாமி பக்கத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்துட்டு அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்வது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். மகாலட்சுமி பூஜை 108 போற்றி, கனகதார சோஸ்திரம், அஷ்டலட்சுமி போற்றிகள் இருக்குது. இதெல்லாம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். நாணயத்தால் அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ₹1 நாணயம் 108 நாணயத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு செந்தாமரை பூக்களால் மகாலட்சுமி தயாரை அலங்காரம் செய்துட்டு வழிபாடு செய்யுங்க. மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இஷ்ட தெய்வம் வழிபாடுங்கிறது நீங்கள் எந்த அம்பாலை ரொம்ப விரும்பி வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அம்பாலை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை நிச்சயமாக கொடுக்கும். குலதெய்வம் வழிபாடு நமக்கு கோடி புண்ணியத்தை கொடுக்கும். எப்போதுமே குலதெய்வம் வழிபாடு தான் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஆனால் குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட ஒரு செம்பில் தண்ணீர் வைத்து ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து குலதெய்வம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் பிரார்த்தனை செய்துட்டு வழிபாடு செஞ்சாலே போதும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அட்சய திருதி வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான பூஜை செய்ய வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை 6 to 7,
காலை 9:30 to 10:30க்கு செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே செய்து கொள்ளலாம். இரவு 8 to 9 சுக்கிரஹோரை அந்த நேரத்தில் கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம். மிகவும் சிறப்பான நேரம், பூஜை செய்ய வேண்டிய நேரம். இந்த நேரத்தை வந்து தவற விட்டுறாதீங்க. நமக்கு இந்த தடவை வெள்ளிக்கிழமை வருவதனால் கூடுதல் சிறப்பு அதிகமாகவே இருக்கின்றது. அதனால் வந்து தானம் செய்யுங்க. பசுமாடுக்கு ஏதாவது தானம் செய்யுங்க. வெல்லம் வைங்க. வெல்லம் பச்சரிசி கூட கலந்து கொடுங்க பசுமாடுக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியம் கொடுக்கும். கடவுள் வந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்துக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.